வணக்கம் தோழியரே. இன்னைக்கு நம்மளுடைய எஜுகேஷன் செக்டாரில் முத்ரா பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா முத்ரா பண்ணிட்டு நிறைய பேர் இப்போ வந்து முத்ரா டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி நிறைய பேர் கிளாஸஸ் எடுத்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ முத்ரா படிச்சுட்டு நம்மளும் ஏதாவது ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிற பெண்களுக்கு இன்றைக்கி முத்ராவை பற்றி சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்திருக்காங்க சங்கீதா. ஸோ சங்கீதா, வணக்கம் சங்கீதா. வணக்கம். ஸோ முத்ரா பற்றி எங்களுடைய பெண்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முத்ரா கற்றுக்கிட்டா நம்மளால் ஏதாவது சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற பெண்களுக்கு இன்றைக்கி அதை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு இங்கே வந்திருக்கீங்க. ஸோ முத்ரானா என்னன்னு சொல்லுங்களேன். வணக்கம். முத்ரா அப்படின்னா ஹேண்ட் கெஸ்டர் சொல்லுவோம். அதாவது கை விரல்களால் நம்ம வைக்கக்கூடிய ஒரு பொசிஷன், ஒரு பாயிண்ட். இதை நம்ம ஜெனரலாக இந்த பழைய கால சிற்பங்கள், கோவில் சிலைகளில் பார்த்துருப்போம். ப்ளஸ் நம்ம இந்த பரதநாட்டியத்தில், இந்த யோகாவில் இந்த பாயிண்ட்லாம் வைப்பாங்க, நம்ம பார்த்துக்கலாம். முத்ரா அப்படின்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி தொழில் வாய்ப்புகள் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் அவேர்னஸ் நிறையா வந்திருக்கு. நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்த் அவேர்னஸ் வந்திருக்கு. அதனால தான் பல பேர் யோகா சென்டரில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அதை தவிர அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் தான் முத்திரை அப்படிங்கிறது. முத்திரை வந்து நிறைய முத்திரைகள் இருக்குது அதில். அப்படிங்களா? அப்போ வந்து இந்த விரல்களுக்குள்ள ஒரு அதிசயம் மருத்துவர் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான் போல இருக்குது. எப்படிங்க? ஏன்னா இப்போது நார்மலாக யோகா பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து கை கால்லாம் அசைச்செல்லாம் பண்ணுவோம். ஸோ ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா பண்ணுவோம். ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுக்கு எந்த மாதிரி முத்ரா நம்ம யூஸ் பண்ணலாம்? பொதுவாக முத்ரா வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து எப்போவுமே ஹெல்த் சம்மந்தமான விஷயத்துக்கு நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், யூடியூப்பை பார்த்தோ, ஏன்னா நம்ம யூடியூப் நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய வருது. நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ. பட் யார் எப்படி ப்ரொஃபஷனலாக சொல்லி தராங்களா, அவங்க ஆத்தரைஸ்டு பர்சனா, அவங்க சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கா, நம்ம ஹெல்த்துக்கு முதல்ல அது ஒத்து வருமா? ஏன்னா நம்ம இந்த முத்திரைகளை பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம பாடியே நிறைய டைப்ஸ் இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வாதம், பித்தம், கபம்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல என் பாடி வந்து இதில் எந்த டைப் முதல்ல வருதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் செய்யக்கூடிய முத்திரைகள் இன்க்ரீஸாக இருக்குமா? ஏன்னா இது வந்து பஞ்சபூத அடிப்படையில் தான் வரக்கூடியது தான் முத்திரை. இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா என் பாடிக்கு வந்து அது என்ன பண்ணுது, அது அந்த வாத பித்த கப டைப்பில் அந்த பஞ்சபூத அடிப்படையில் வரக்கூடிய விஷயங்களில் நான் வந்து அந்த எலமெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா டிக்ரீஸ் பண்ணுறேன்னா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம கற்றுக்கிட்டு அப்புறம் நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஓகே. இப்போ முத்ராவில் ஏதாவது வெரைட்டிஸ் இருக்குங்களா? வெரைட்டிஸுங்கிறத விட நிறைய முத்திரைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போது 5 எலமெண்ட்ஸ் சொன்னேன். பஞ்சபூத அடிப்படையில் தான் முதல்ல இந்த முத்திரைகளே வரும். நம்ம இந்த கை விரல்களில் 5 விரலில் வந்து ஒரு விரலும் ஒரு எலமெண்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இதில் வந்து ஈக்குவல் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு 3 வகை இருக்குது. ஏன்னா ஈக்குவலைஸ் யார் வேணாலும் பண்ணலாம். எந்த எலமெண்ட் வேணாலும் ஈக்குவலைஸ் பண்ணுறதுனால பிரச்சனையே கிடையாது. ஒரு எலமெண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறேன்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இப்போ நீங்கள் கேட்டீங்க வாயு முத்திரையை பற்றி. இப்போ நான் வாயு முத்திரை அப்படிங்கிறது காற்று சம்பந்தமான விஷயம். இந்த காற்றை வந்து நான் குறைக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுது, நான் ஏன் இந்த காற்றை குறைக்கணும் அப்படிங்கிறது புரிதலோடு செய்யணும். அப்போ முத்ரா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பெண்களுக்கு வந்து முத்ரா கற்றுக்குறாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக ஹெல்த் சம்மந்தமாக நீங்கள் நிறைய கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு திங் நமக்கு ரொம்ப நல்லது. நான் இப்போ நிறைய மருந்து மாத்திரைகள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும். ஒரு சின்ன விஷயம், ஒரு தலைவலிக்கு எடுத்துக்கலாம். ஒரு டிப்ரெஷனுங்கிறது கூட சில பேர் நிறைய டெய்லி மாத்திரை எடுத்துக்கிறாங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்குது, ஒரு ஜுரமாக இருக்குது, அந்த மாதிரி சளி, இருமல், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஓரளவு மாத்திரை எடுத்துக்கணும். டாக்டர்கிட்ட போகிறதே கிடையாது. இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம வீட்டுக்கு முதல்ல யூஸ் ஆகும். இந்த முத்திரைகளை வந்து எப்படி பயன்படுத்தணும், எவ்வளோ நேரம் பயன்படுத்தணுங்கிறது இம்பார்ட்டன்ட் இருக்குது. இல்லை குழந்தைங்கள்லாம் பண்ணலாங்களா இந்த முத்ராவை? கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா நம்ம குழந்தை வந்து அம்மாவோடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஒரு முத்திரையோடு தான் பிறக்குது, ஆதி முத்திரையோடு தான் பிறக்குது. ஆனால் என் குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த முத்திரை தான் பண்ணணும். பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுக்கணும். எல்லாருக்கும் எல்லா முத்திரையும் அவசியமா அப்படின்னா எந்த ஏஜுக்கு என்ன முத்திரைகள் தேவை, எவ்வளோ நேரம் தேவை, இன்னொன்று எவ்வளோ நேரம் யார் பண்ணலாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணால் என்ன வந்து ரிசல்ட் வரும், அது எப்படி பேலன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ முத்ரா ட்ரைனிங் கற்றுக்குறாங்க, டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்சஸ் படிக்கிறாங்க. ஸோ இது உங்களோட வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும்?
இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இடத்துல வேலை வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் ஓனாகவும் ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து வேறு ஏதாவது ட்ரெயினராக இருக்கீங்க, யோகாவோட சேர்றீங்கன்னாக்க இது எப்பொழுதுமே வந்து ஒரு கம்பைண்டாக வரும். நீங்கள் முத்திரை மட்டும் கற்றுக்குறீங்க, நான் முத்ரா மட்டும் ட்ரெயினராக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் தாராளமாக போகலாம். நிறைய இடத்துல நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. ஸ்கூல்ஸ்லேயும் போகலாம். ஸ்கூலில் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இதில். ஏன்னா இது கான்சன்ட்ரேஷனுக்கான நிறைய முத்திரைகள் இருக்குது, கான்ஃபிடன்ஸ்க்கான நிறைய முத்திரைகள் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் சொல்லிக் கொடுக்கலாம் நார்மல் டெலிவரிக்கு எப்படி பண்ணுறதுன்னு. ஆனால் இதை ட்ரைனிங்கோடு கற்றுக்கிட்டு பண்ணணும். நம்ம அப்படியே சொல்லக்கூடாது, இதை பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத புரிதலோடு சேர்த்து பண்ணும்பொழுது அது எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் இது வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது இதுக்கும். அப்போது முத்ரா கற்றுக்கலாம், யோகா கற்றுக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு பயனுள்ள விஷயங்களை வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க சங்கீதா. ஸோ மீண்டும் வேற ஒரு எபிசோடோடு சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ.